வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அந்த சாப்டர் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் கிளாஸஸ்ல நம்ம நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்றது என்னது, அவங்களோட மெயின் எய்ம் வந்து என்னவா இருக்கும், சர்வீஸ் பண்றதா தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் மோட்டிவ் வந்து இருக்காது. அதே மாதிரி அவங்க என்னென்ன அக்கௌண்ட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் அண்ட் தென் பேலன்ஸ் ஷீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ அது வந்து என்னது, கைண்ட் ஆஃப் கேஷ் புக் மாதிரி இருக்கும். ஸோ அதில் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து சம்மரி ஆஃப் கேஷ் அப்படின்றத நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். கேஷ் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். அடுத்ததா நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். ஸோ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான சம்ஸ் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம். அதுக்கப்புறம் ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்சஸ்லாம் என்ன அப்படின்றதுல நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய கிளாஸ்ல நம்ம இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா, இப்போ நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல ஒரு ஸ்பெசிஃபிக்கா இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இன்னும் எலாபரேட்டா போடணும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ரீட்மெண்ட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் இன் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்குலாம் அவங்களுடைய மெயின் சோர்சஸ் ஆஃப் இன்கம் வந்து என்னவா இருக்கும், சப்ஸ்கிரிப்ஷனா இருக்கும். அதுக்கப்புறம் டொனேஷன், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கிராண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போ சப்ஸ்கிரிப்ஷன் தான் என்னது, உங்களுடைய மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன்றது என்னது, இந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அவங்களுடைய மெம்பர்ஸ் கிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து என்னன்னா சந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எய்தர் மந்த்லி கலெக்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து குவார்டர்லி ஆர் ஹாஃப் இயர்லி ஆர் ஆனுவலி அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து வேறுபடும். ஸோ அவங்களோட மெம்பர்ஸ் கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இதுதான் அவங்களுடைய மேஜர் சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பரா ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ நம்ம அதே மாதிரி நம்ம பார்த்தோம், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல அந்த பர்டிகுலர் கரண்ட் இயர்ல என்னென்ன டிரான்சாக்ஷன்லாம் வருமோ அதை மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதனால நம்ம ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து இதுல நம்ம பண்ண போறோம். ஸோ அதுதான் நம்ம வந்து இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல இந்த சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ பை சப்ஸ்கிரிப்ஷன், இப்போ இந்த இயர்க்கு வந்து எனக்கு மொத்தமா ஒரு 20,000 வந்து ரிசீவ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சப்போஸ். அப்போ நம்ம அந்த மொத்த அமௌண்ட்டையும் நம்ம இங்க வந்து ஃபில் பண்ணிடுவோம் 20,000 அப்படின்றத. அடுத்தது அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் கரண்ட் இயர், இந்த இயர்க்கான அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ அப்படின்றது. ஸோ இந்த இயர்க்கான அவுட்ஸ்டாண்டிங் வந்து ஒரு 2,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த 20,000ல ஒரு 2,000 ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும், 22,000 வரும். அடுத்ததா நம்ம என்னன்னா, ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் இன் ப்ரீவியஸ் இயர் ஃபார் கரண்ட் இயர். ஸோ லாஸ்ட் இயர்ல சில மெம்பர்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க, நான் வந்து இப்பவே அட்வான்ஸா பே பண்ணிடுறேன், 2 வருஷத்துக்கு சேர்த்து பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த அமௌண்ட் வந்து எந்த இயர்க்கு உண்டானது, கரண்ட் இயர்க்கு உண்டானது. ஸோ லாஸ்ட் இயர்னா என்னது 2019, நம்ம எக்ஸாம்பிளுக்கு 2019 வச்சுக்கலாம். இப்போ 2019ல வந்து ஒரு சில மெம்பர்ஸ் வந்து அடுத்த வருஷத்துக்கோ சேர்த்து நீயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை நம்ம இந்த வருஷத்துக்கு உண்டான இன்கம்ல ரெக்கார்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதை தான் வந்து அடுத்ததான் நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் இன் ப்ரீவியஸ் இயர், அதாவது போன வருஷத்துல நம்ம ரிசீவ் பண்ணியிருந்தோம், அது எந்த இயர்க்கு உண்டானது, கரண்ட் இயர்க்கு உண்டானது, 2020க்கு உண்டானது. ஸோ அதை ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு ஃபிகர் கிடைக்கும். அடுத்ததான் நம்ம என்ன பண்ணோம்னா, ப்ரீவியஸ் இயர், அதாவது போன வருஷத்துக்கு நம்மளுக்கு சில சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வராம இருந்திருக்கலாம் இல்லையா. ஒரு சில மெம்பர்ஸ் வந்து பே பண்ணிருக்க மாட்டாங்க, ஏதோ ஒரு சில ரீசன்ஸால இருக்கலாம். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க, நான் லாஸ்ட் இயர் பே பண்ணல, ஸோ அதனால நான் இந்த இயர் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பே பண்றேன் அப்படின்னு சொல்லி இந்த இயர்க்கு உண்டானதையும் லாஸ்ட் இயர்க்கு உண்டானதையும் சேர்த்து பே பண்ணுவாங்க. ஸோ அந்த பட்சத்துல நம்ம லாஸ்ட் இயர்க்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷனை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா மைனஸ் பண்ணணும். அது நம்மளுக்கு அது வந்து தேவையில்லை, ரெலவெண்ட் இல்லை. ஏன்னா அது வந்து ப்ரீவியஸ் இயர்க்கு உண்டானது. நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே என்னது, கரண்ட் இயர்க்கு உண்டானது மட்டும்தான். ஸோ அதனால அதை என்ன பண்றோம், மைனஸ் பண்றோம். அதை மைனஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அடுத்ததா இதுல என்ன பண்றோம்னா, ஃபார் சப்சிக்வெண்ட் இயர், அதாவது இப்போ 2021க்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம 2020ல ரிசீவ் பண்ணி இருந்தால் அதையும் நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் போக நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் வரும் இல்லையா. ஸோ இந்த அமௌண்ட் தான் ஆக்சுவலா இந்த இயர்க்கு உண்டான, ஸோ 2020க்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் வந்து என்னதுன்னா
ஸோ நம்ம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணது போக நம்மளுக்கு இந்த வேல்யூ வருது இல்லையா. ஸோ இதுதான் நம்மளுடைய இந்த இயர்க்கான கரண்ட் பீரியடுக்கான சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்ம இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அடுத்ததா வந்து சில சமயத்துல நம்மளோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எப்படி டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னா நம்மளோட கொஸ்டின்ல, ஸோ ஒரு இயர் அதாவது ப்ரீவியஸ் இயர்து, அதுக்கப்புறம் கரண்ட் இயர்து, அதுக்கடுத்தது சப்சிக்வெண்ட் இயர் இப்படின்னு சொல்லி 3 இயர்ல பிரிச்சு கொடுத்துருப்பாங்க இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வந்து இப்போ அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறது 1920 அப்படின்றத நான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அப்போ 1819ன்றது நம்மளுக்கு என்னது ப்ரீவியஸ் இயர், 2021ன்றது என்னது நம்மளுக்கு சப்சிக்வெண்ட் இயர், அதாவது ஃபியூச்சர் இயர். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம பெருசா அட்ஜஸ்ட்மெண்ட் போட வேணாம். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் போடாம ஜஸ்ட் வந்து பை சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லி இந்த நம்மளுக்கு 1920ல ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க இல்லையா டோட்டலா. ஸோ அந்த வேல்யூ இங்க ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் கரண்ட் இயர், இந்த இயர்ல நம்மளுக்கு வந்து வராம இருந்திருக்கக்கூடிய அமௌண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் அதை ஆட் பண்ணிட்டு அது கூட வந்து ரிசீவ்ட் இன் ப்ரீவியஸ் இயர், அதாவது லாஸ்ட் இயர்ல நம்ம அட்வான்ஸா ரிசீவ் பண்ணிருப்போம் இல்லையா. ஸோ அந்த அமௌண்ட்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். அது வந்து எந்த இயருக்கு உண்டானது, கரண்ட் இயருக்கு உண்டானது தான். ஸோ இதை ஆட் பண்ணிட்டோம்னா ஸோ டோட்டலா இந்த இயருக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். ஸோ இந்த 2 பேசிஸ்க்கு உண்டான சம்ஸும் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இந்த ஃபார்மேட் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ சம்ஸ் போடும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா வந்து இதுக்கோட ஐடியா வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவா வந்து புரியும். ஸோ சம்ஸ் போட்டாதான் நம்மளுக்கு வந்து இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல எப்படி ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்ததா அந்த பேலன்ஸ் ஷீட்ல எப்படி ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ பேலன்ஸ் ஷீட்ல வந்து அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து என்னன்னா அசட் சைட்ல ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்றது என்னது, நம்மளுக்கு வர வேண்டிய பணம். ஸோ அப்போ வர வேண்டியது அப்படின்னும் போது என்னது, நம்மளுடைய பணம் தான் வரணும். ஸோ அதனால அது அசட் சைட்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ அசட் சைட்ல என்னன்னா அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுட்டு ஃபார் கரண்ட் இயர், இந்த இயருக்கு உண்டான அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளவு இருக்கு, ப்ரீவியஸ் இயர் இதே போன வருஷத்துக்கு உண்டானதும் நம்மளுக்கு வராம இருக்கும் இல்லையா சில மெம்பர்ஸ் கிட்ட இருந்து. ஸோ அந்த அமௌண்ட்டையும் நம்ம ரெக்கார்ட் பண்ணி டோட்டல் பண்ணி அசட் சைட்ல காட்டணும். whereas liability சைட்ல நம்ம என்ன காட்டுவோம்னா சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். ஸோ அடுத்த வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷனை வந்து நம்ம இந்த வருஷத்துலயே ரிசீவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், லயபிலிட்டிஸ்ல காட்டுவோம். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸை வந்து நம்ம ஏன் லயபிலிட்டி சைட்ல ரெக்கார்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, இன்கேஸ் அந்த மெம்பர்ஸ் வந்து அடுத்த வருஷம் நம்மளோட அசோசியேஷன்ல இருந்து விலகுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க கிட்ட இருந்து அட்வான்ஸா ரிசீவ் பண்ண சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட் வந்து நம்ம கொடுக்க வேண்டிய பொறுப்புல இருப்போம். நம்ம அதை வந்து ரிட்டர்ன் பண்ற மாதிரி இருக்கும், ரீஃபண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நம்ம ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அட்வான்ஸா ரிசீவ் பண்ணியிருந்தோம்னா அதை நம்ம லயபிலிட்டிஸ்ல வந்து ரெக்கார்ட் பண்றோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷனுடைய ட்ரீட்மெண்ட் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல அட்ஜஸ்ட்மெண்ட்டோட இருக்கும். அண்ட் தென் பேலன்ஸ் ஷீட்ல வந்து நம்மளோட அவுட்ஸ்டாண்டிங்கை வந்து நம்ம எதுல காட்டுவோம், அசட் சைட்லயும், ரிசீவ்ட் இன் அட்வான்ஸை வந்து நம்ம லயபிலிட்டி சைட்லயும் காட்டுவோம். ஸோ இதுதான் வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட். அடுத்ததா நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எப்படி பண்றதுன்றதுக்கு சம்ஸ் வந்து பார்க்கலாம். Illustration 9. How the following items will appear in the final accounts of a club for the year ending 31st March 2019. ஸோ இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரெசிட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெசிட் சைடில் வந்து என்னது சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ 2017, 18, 18, 19, 19, 20 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து எந்த இயர் வந்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க, 2019 as on 31st March 2019. ஸோ அப்போ நம்மளுடைய கரண்ட் இயர் வந்து என்னது 2018 to 19 தான் நம்மளுடைய கரண்ட் இயர். ஸோ அப்போ 2017, 18 வந்து என்னது ப்ரீவியஸ் இயர், 19 and 20 வந்து என்னன்னா சப்சிக்வெண்ட் இயர். ஸோ அடுத்தது என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, there are 300 members in the club, each paying an annual subscription of 200 per annum. Subscription still outstanding for the year 2017-18 is 1000 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம எப்படி இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல எப்படி ரெக்கார்ட் பண்ணுவோம், அண்ட் தென் பேலன்ஸ் ஷீட்ல வந்து எப்படி ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்றத தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஆக்சுவலாக இந்த இயருக்கு எவ்வளோ வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் ஆகியிருக்கணும் அப்படின்றதுக்கு நம்ம வந்து ஒர்க்கிங் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் நோட் வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன்
டியூ ஃபார் த கரண்ட் இயர். கரண்ட் இயர் வந்து என்னது 2018 to 19. ஸோ ஆக்சுவலாக நம்ம இந்த இயருக்கு வந்து எவ்வளோ ரிசீவ் ஆகியிருக்கணும், 300 மெம்பர்ஸா, ஒரு ஆளுக்கு எவ்வளவு 200 ருபீஸ். அப்போது 300 into 200 எவ்வளவு டோட்டலாக 60,000. ஆக்சுவலாக நம்ம ரிசீவ் பண்ண வேண்டியது எவ்வளவு 60,000. ஆனால் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கிற அமௌண்ட் எவ்வளவு, ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் நம்ம என்னன்னு பார்த்தோம், கேஷ் சம்மரின்னு தானே பார்த்தோம். ஸோ கேஷாக நம்ம வந்து ரிசீவ் பண்ணது எவ்வளவு 48,000. அப்போது லெஸ் ஆக்சுவல் அமௌண்ட் ரிசீவ்டு எவ்வளவு 48,000. இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா பேலன்ஸ் அமௌண்ட் வரும் இல்லையா. ஸோ இது வந்து என்னது நம்மளுக்கு இன்னும் வரலை. இப்போ வரலை அப்படின்ற அமௌண்ட் வந்து நம்மளுக்கு இங்கே என்னது அவுட்ஸ்டாண்டிங். எந்த இயருடைய அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் இது 2018 and 19. இப்போ நம்ம சம் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். இப்போ இதை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னன்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்ல எப்படி ரெக்கார்ட் பண்றோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னது சப்ஸ்கிரிப்ஷன் வந்து நம்மளுக்கு என்னது இன்கம் தானே. ஸோ அப்போ பை சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ நான் உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம 2 டைப்பாக அட்ஜஸ்ட்மெண்ட் போடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஒன்று இயர் வைஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த இயரை நம்மளுக்கு ஆக்சுவலாக எவ்வளோ ரிசீவ் ஆகியிருக்கோ அது கூட அவுட்ஸ்டாண்டிங் வந்து ஆட் பண்ணாலே போதும் அப்படின்றத நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அதே தான் இங்கே வந்து நம்மளுக்கு இயர் வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கரண்ட் இயரில் நம்மளுக்கு எவ்வளோ ரிசீவ் ஆகிருக்கு 48,000. பை சப்ஸ்கிரிப்ஷன் 48,000 போட்டுட்டு ஆட் என்னது இந்த இயர்க்கான அவுட்ஸ்டாண்டிங் இருக்கும் இல்லையா, அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம ஆட் பண்ண போறோம். ஃபார் 2018 and 19 எவ்வளவு அதான் நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, எவ்வளவு 12,000. ஸோ அதை நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் டோட்டலாக சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு 60,000. ஸோ இதை தான் நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணுவோம். இப்போ இதை பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன்றது எந்த சைடில் வரும், அசட் சைடில் வரும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அப்போது அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு கொஸ்டின்ல வந்து என்ன கொடுத்தாங்க, லாஸ்ட் இயர்க்கான அவுட்ஸ்டாண்டிங் வந்து எவ்வளவு இருக்கு 1000 ருபீஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா. அப்போ லாஸ்ட் இயர் வந்து என்னது 2017 to 18. ஸோ அப்போ 2017 to 18 உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளவு 1000. அண்ட் தென் 18-19 இந்த இயர்ல அவுட்ஸ்டாண்டிங் வந்து எவ்வளவு 12,000. அப்போ டோட்டலாக வந்து 13,000 வந்து அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன். அதே மாதிரி இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டில் 2019 and 20 இது வந்து அடுத்த வருஷத்துக்கு உண்டானது. அப்போ அடுத்த வருஷத்துக்கு உண்டான சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அட்வான்ஸாக வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ அட்வான்ஸாக ரிசீவ் பண்ண சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எந்த சைடில் வரும், லயபிலிட்டிஸ் சைடில் வரும். ஸோ அப்போ இங்கே நம்ம என்ன எழுதணும், சப்ஸ்கிரிப்ஷன் received in advance for the year. அது எந்த இயர்க்கு உண்டானது 2019-20 உண்டானது தானே. ஸோ அதை நம்ம இங்கே எழுதிட்டு எவ்வளோ அமௌண்ட்டு 3,000. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் வந்து எதனால் நம்ம லைபிலிட்டி சைடில் வந்து போடுறோம், இன்கேஸ் அந்த மெம்பர்ஸ் வந்து சப்போஸ் நான் அடுத்த வருஷம் நான் கண்டினியூ பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லி விலகுனாலும் அப்போ நம்ம இந்த அட்வான்ஸாக ரிசீவ் பண்ண இந்த 3,000 ருபீஸ் நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணணும் இல்லையா. அப்போ இந்த 3,000 ருபீஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. இன்கேஸ் அந்த மெம்பர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை நாங்கள் விலகுறோம் அப்படின்னு சொன்னால் அதனால தான் இந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டை நம்ம வந்து எந்த சைடில் ரெக்கார்ட் பண்ணுறோம், லயபிலிட்டி சைடில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் சம் வந்து பார்க்கலாம். Compute income from subscription for the year 2018 from the following particulars relating to a club. என்ன கொடுத்துருக்காங்க, அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் இங்கே என்னது டேட் வந்து என்னது 1/1/2018. அப்போனா என்னது இது வந்து ஓப்பனிங். அண்ட் தென் 31/12/2018 அப்படின்றது இது க்ளோசிங். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். ஸோ 1/1 அப்போ இது வந்து என்னன்னா லாஸ்ட் இயரோட க்ளோசிங் வந்து என்னது இந்த இயரோட ஓப்பனிங். ஸோ இப்போ இது வந்து என்னது 2017 as on 2017 வந்து அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எவ்வளோ இருக்கு 3,000 இருந்திருக்கு. அதே மாதிரி as on 2017 நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் வந்து எவ்வளவு 4,000 சொல்லி இருந்திருக்கு.
அப்புறமா இந்த இயரில் கரண்ட் இயரில் இது வந்து என்னென்னா கரண்ட் இயர். ஸோ கரண்ட் இயரில் பார்த்தோம்னா அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு 5000 அண்ட் தென் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் வந்து என்னென்னா 7000. இது ரெண்டுமே வந்து என்னென்னா கரண்ட் இயருக்கு உண்டானது. அடுத்தது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் டியூரிங் த இயர் 2018. ஸோ டோட்டலாக வந்து இந்த இயரில் வந்து 45,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது வந்து எந்த இயர், இதில் வந்து ப்ரீவியஸ் இயருக்கு உண்டானது எவ்வளோன்னு சொல்லலை. அதே மாதிரி கரண்ட் இயர், ஃபியூச்சர் இயர் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து காட்டல. நம்ம லாஸ்ட் சம்மில் பார்த்தோம் இல்லையா, நம்மளுக்கு 3 விதமாக கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி இதில் வந்து கொடுக்கல. ஸோ அப்போ இதுக்கு வந்து நம்ம எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதை நம்ம சம்மில் பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து என்னது, calculation of income from subscription for the year 2018. ஸோ அதை தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு என்னன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு டியூரிங் த இயர் அதை வந்து எழுதிக்கணும். ஸோ இப்போ இந்த இயருக்கு வந்து எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்கு நம்மளுக்கு 45,000. ஸோ இப்போ இது கூட இந்த வருஷத்தில் அவுட்ஸ்டாண்டிங் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். யூஸ்வலாக நம்ம அவுட்ஸ்டாண்டிங் எழுதுவோம்ல, ஆட் பண்ணுவோம்ல, அதை ஆட் பண்ணிக்கணும். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் எந்த இயருக்கு உண்டானது, ஃபார் 2018. ஸோ நம்மளோட கரண்ட் பீரியட் தான் வந்து 2018. ஸோ இந்த இயர் கரண்ட் இயருக்கு உண்டான அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம், 5000 சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ அதை நம்ம எழுதிக்கணும், ஆட் பண்ணணும். ஸோ இப்போ ஆட் பண்ண எவ்வளோ அமௌண்ட்டு, 50,000 வருதா. இப்போ இது கூட என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லாஸ்ட் இயரில் நம்ம ரிசீவ் பண்ணியிருப்போம்ல அட்வான்ஸாக, எந்த இயருக்கு 2018க்கு அப்படின்னு சொல்லிட்டு 2017 அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணியிருப்போம் இல்லையா, அதை வந்து மறுபடியும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். அது ஏன்னா அது இந்த இயருக்கு உண்டானதை நம்ம போன வருஷமே அட்வான்ஸாக வந்து ரிசீவ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் அதை நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஃபார் 2018. அதாவது இந்த வருஷத்துக்கு நம்ம அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணிட்டோம். அப்போ நம்ம இதை எந்த இடத்துல பார்க்கணும், ப்ரீவியஸ் இயரில் அட்வான்ஸாக நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம், 4000 ரிசீவ் பண்ணியிருக்கோம் இல்லையா. இது வந்து எந்த இயருக்கு உண்டானது, 2018க்கு உண்டானது. ஸோ அப்போ இதை நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் இப்போ ஆட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வருது, 54,000. ஸோ இப்போ இந்த 54,000 தான் வந்து என்னென்னா கரண்ட் இயருக்கு உண்டான நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷன். ஆனால் இங்கே வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டலாக ரிசீவ் ஆனதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் போன வருஷத்துக்கு உண்டானது என்னது, ஃபியூச்சர் பீரியடுக்கு உண்டானது என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம்ல. அப்போ தானே கரண்ட் இயருக்கு இவ்வளோ தான் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லி நம்ம கரெக்டாக ரெக்கார்ட் பண்ண முடியும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, லாஸ்ட் இயருடைய அவுட்ஸ்டாண்டிங் இருக்கும்ல சப்ஸ்கிரிப்ஷன், அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும், டிடெக்ட் பண்ணணும். அப்போ அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் 2017 எவ்வளவு, லாஸ்ட் இயரில் நம்மளுக்கு வந்து எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் இருந்துச்சு, 3000 இருந்தது இல்லையா. இதை நம்ம வந்து லெஸ் பண்ணணும். ஸோ லெஸ் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளவு, 51,000. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் வந்து எவ்வளவு, 7,000 rupees. ஸோ இது வந்து எந்த இயருக்கு உண்டானது, 2019க்கு உண்டானதை நம்ம இந்த இயரே வந்து என்ன பண்ணிடுறோம், ரிசீவ் பண்ணிடுறோம். ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். ஸோ லெஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ 51,000லேருந்து 7,000 மைனஸ் பண்ணால் 44,000 தான் வந்து ஆக்சுவலாக 2018 நம்ம ரிசீவ் பண்ண சப்ஸ்கிரிப்ஷன் அமௌண்ட்டு. ஸோ இதை தான் நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்லேயே வந்து நம்ம காட்டணும். நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்கலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஷோ how the item subscription will appear in the income and expenditure account for the year ended 31st December 12, 2018. Subscription received in 2018 வந்து 50,000. ஸோ இந்த இயரில் டோட்டலாக சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம், 50,000 வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ 2018 எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம், 50,000 ரிசீவ் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விச் இன்க்ளூட்ஸ் 5,000 ஃபார் 2017. அதாவது போன வருஷத்துக்கு உண்டான அமௌண்ட் வந்து எவ்வளவு, 5,000 வந்து இதுக்குள்ளே இன்க்ளூட் ஆகியிருக்கு. அதுக்கடுத்தது 7,000 ஃபார்
2019 அப்போது 2019க்கு உண்டானது வந்து எவ்வளவு 7,000. அப்போ இது வந்து என்னது அட்வான்ஸ் அமௌண்ட் இல்லையா, அடுத்த வருஷத்துக்கு உண்டானதை நம்ம இந்த இயர் ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போனா அது வந்து என்னது அட்வான்ஸ். சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் த இயர் 2018 is 6,000. ஸோ இந்த இயரில் அவுட்ஸ்டாண்டிங் வந்து எவ்வளவு 2018க்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 6,000 rupees. Subscription of 4,000 was received in advance for 2018 in the year 2017. அதாவது 2017ல நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம், ₹4,000 வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். அது எந்த இயர்க்கு உண்டானது, 2017ல ரிசீவ் பண்ணது வந்து எந்த இயர்க்கு உண்டானது, 2018க்கு உண்டானது. ஓகேவா, இது வந்து என்னதுன்னா ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ், ப்ரீவியஸ் இயரில் அட்வான்ஸாக நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதுக்கான ஆன்சர் வந்து பார்க்கலாம். சொல்யூஷன். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st December 2018. ஸோ நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எந்த சைடில் வரும், இன்கம் சைடில் தானே ரெக்கார்ட் பண்ணுவோம். பை சப்ஸ்கிரிப்ஷன். இப்போது சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் இந்த இயருக்கு, அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம எழுத போகிறோம். எவ்வளவு 50,000 இல்லையா, ஸோ 50,000. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம், யூஸ்வலாக நம்ம என்ன ஆட் பண்ணுவோம், அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் கரண்ட் இயர், இந்த இயருக்கு அவுட்ஸ்டாண்டிங் எவ்வளோ அப்படின்றத நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா. அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் for 2018 எவ்வளவு, அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 6,000. இப்போ டோட்டல் எவ்வளவு 56,000. இது கூட நம்ம என்ன ஆட் பண்ணுவோம், இந்த இயர்க்கான சப்ஸ்கிரிப்ஷனை போன வருஷமே அட்வான்ஸாக நம்ம வந்து ரிசீவ் பண்ணியிருந்தோம் இல்லையா. போன வருஷம் என்னது 2017ல் நம்ம அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணியிருந்தோம், அதை வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் for the year 2018, இந்த இயர்க்கு உண்டான என்னது நம்ம இதை பார்த்தோம் இல்லையா. ஸோ 2017ல் 4,000 rupees ரிசீவ் பண்ணியிருக்கோம், அது வந்து எந்த இயர்க்கு உண்டானது, 2018க்கு உண்டானது. அப்போ இந்த அமௌண்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணணும். அப்போது எவ்வளோ ஆச்சு 60,000. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன ரெடியூஸ் பண்ணுவோம், அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் ப்ரீவியஸ் இயர், போன வருஷத்துடைய அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷனை நம்ம என்ன பண்ணுவோம், ரெடியூஸ் பண்ணுவோம். ஃபார் 2017. ஸோ 17க்கு உண்டான அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளவு 5,000 இல்லையா, இதை நம்ம லெஸ் பண்ணுவோம். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அடுத்த வருஷத்துக்கு உண்டானதை இந்த இயர் அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணியிருப்போம்ல, அதை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஃபார் த இயர், எந்த இயருக்கு 2019க்கு உண்டானது, அது எவ்வளவு 7,000 rupees. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு 60,000 minus 5,000 minus 7,000. ஸோ டோட்டலாக வந்து 48,000 தான் வந்து நம்ம கரண்ட் பீரியடில் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டில் ரெக்கார்ட் பண்ணணும். அடுத்ததாக நம்ம எக்ஸசைஸ் சம் வந்து பார்க்கலாம். How the following items appear in the final accounts of தூத்துக்குடி யங் பியானிஸ் அசோசியேஷன். There are 100 members. எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க, 100 members in the association, each paying 25 as annual subscription. ஸோ டோட்டலாக வந்து எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் அவங்க பே பண்ணுறாங்க, 25 rupees வந்து பே பண்ணுறாங்க. By the end of the year 10 members had not paid their subscription. ஸோ எத்தனை பேர் வந்து பே பண்ணல, 10 members பே பண்ணல. But 4 members had paid for the next year in advance. ஸோ அட்வான்ஸாக வந்து எத்தனை பேர் பே பண்ணியிருக்காங்க, 4 பேர் வந்து பே பண்ணியிருக்காங்க. இப்போது நம்மளோட மெம்பர்ஸ் வந்து எத்தனை பேர், 100 members இல்லையா. ஸோ இதில் நம்மளுக்கு எத்தனை பேர் வந்து கொடுக்கல, 10 members வந்து கொடுக்கல. அப்போது -10
போட்டோம்னா எத்தனை மெம்பர்ஸ் இருப்பாங்க? 90 மெம்பர்ஸ் கிட்ட இருந்து தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்போது 90 இன்ட்டு எவ்வளோ ருபீஸு? ருபீஸ் 25. 90 இன்ட்டு 25 வந்து எவ்வளவு? 2250. இது வந்து எந்த இயருக்கு உண்டானது? 2000. இது வந்து கரண்ட் இயருக்கு உண்டானது. ஸோ இப்போது அடுத்தது வந்து இங்கே என்ன சொல்லியிருக்கோம்? 4 மெம்பர்ஸ் கிட்ட நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? அட்வான்ஸாக ரிசீவ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போ 4 மெம்பர்ஸ் கிட்ட அந்த கேஷும் நம்ம கிட்ட தான் இருக்குது. ஸோ 4 இன்ட்டு 25 எவ்வளவு? 100. ஸோ டோட்டலாக நம்ம இந்த இயரில் வந்து கேஷாக ரிசீவ் பண்ண அமௌண்ட் எவ்வளவு? 2350. ஸோ இதுதான் வந்து சப்ஸ்கிரிப்ஷனாக நம்ம வந்து இந்த இயர் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு தான் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டர். ஸோ எந்த இயரோ அது. ஸோ இப்போ இன்கமில் வந்து பை சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம்? 2350 டோட்டலாக ரிசீவ் பண்ணது. ஸோ இதில் கரண்ட் இயர்க்கு உண்டான அவுட்ஸ்டாண்டிங் வந்து எவ்வளவு? அவுட்ஸ்டாண்டிங் ஃபார் கரண்ட் இயர் எவ்வளவு? 10 மெம்பர்ஸ் கிட்டேருந்து நம்ம வந்து ரிசீவ் பண்ணல இல்லையா? அப்போ 10 மெம்பர்ஸ்க்கு உண்டான அமௌண்ட் வந்து என்னது? அவுட்ஸ்டாண்டிங். இப்போ 10 இன்ட்டு 25 வந்து எவ்வளவு? 250 ருபீஸ் வந்து அவுட்ஸ்டாண்டிங்னு நம்மளுக்கு வர வேண்டிய தொகை 250. இப்போது 2350 ப்ளஸ் 250 எவ்வளவு? 2600. இதிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அட்வான்ஸாக ரிசீவ் பண்ண அமௌண்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறோம். ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் இயர், அடுத்த வருஷத்துக்கு உண்டானதை நம்ம இந்த இயரே வந்து ரிசீவ் பண்ணிட்டோம் இல்லையா? அதை ரெடியூஸ் பண்ணுறோம். அது எவ்வளவு? 4 இன்ட்டு 25 100. ஸோ 100 மைனஸ் பண்ணோன்னா 2500 தான் இந்த இயருக்கு உண்டானது. இப்போது நம்ம அவுட்ஸ்டாண்டிங் வந்து எதில் எழுதுவோம்? பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைடில் எழுதுவோம். அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் எந்த இயருக்கு உண்டானது? கரண்ட் இயருக்கு உண்டானது. இது வந்து எவ்வளவு? 250. அடுத்தது ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் இயர், அடுத்த வருஷத்துக்கு வந்து இந்த அட்வான்ஸாக நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ அட்வான்ஸாக ரிசீவ் பண்ண அமௌண்ட்டை நம்ம எந்த சைடில் எழுதுவோம்? லைபிலிட்டி சைடில் எழுதுவோம் இல்லையா? ஸோ அதே தான். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் இது எவ்வளவு? 100. ஸோ இப்படி தான் நம்ம வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்லேயும் பேலன்ஸ் ஷீட்லேயும் வந்து இப்படி தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ நீங்களும் உங்களோட புக்ஸில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா வந்து அதை கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். போன கிளாஸஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி அந்த கிளாஸஸை வந்து பார்த்துக்கலாம் நீங்கள்.